ISIS பயங்கரவாத அமைப்பின் போர் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பியதாக கைது செய்யப்பட்ட இளைஞரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இம்மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ரத்மலானை 5ஆம் லேன் ரத்மலானை பொறுப்பென வீதியைச் சேர்ந்த இமாட் ஷமாம் என்ற சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை நடத்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க நேற்று அனுமதி அளித்துள்ளார். குறித்த சந்தேக நபர் ISIS அமைப்பின் ஆயுதங்கள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய காணொளிகளை எடிட் செய்து தனது இன்ஸ்டாகிராம் கணக்கினூடாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டதாக நீதிமன்றில் தெரிவித்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அந்த அமைப்பின் கொடிகளில் குறிப்பிடப்பட்ட சின்னங்கள் அடங்கிய மோதிரங்கள் இச்சந்தேக நபரிடம் அந்த அமைப்பின் கொடிகளில் குறிப்பிடப்பட்ட சின்னங்கள் அடங்கிய மோதிரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அத்துடன் சந்தேக நபரின் நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாத மற்றும் பயங்கரவாத சிந்தனைகள் ஊக்குவிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரின் நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்குமாறும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் 90 நாட்கள் குறித்த இளைஞரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார்.